ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான ஹாப்பியஸ்ட் சீசன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அபி ஹார்பர் கப்பல் 1 இயரா டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அபி தன்னுடைய பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்மஸை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹார்பர் அபியை அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கிற தன்னுடைய வீட்டுல கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றதுக்காக இன்வைட் பண்றாங்க. பட் அவங்களுடைய அப்பா மேயருக்காக கண்டெஸ்ட் பண்றாரு அப்படின்றதுனால அவங்களோட லவ் பத்தி இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சு 2 பேரும் ரூம்மேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்குள்ள போறாங்க. அபி அந்த கிறிஸ்மஸ்க்கு ஹார்பர் வீட்டுக்கு போனதுக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. ஒரு LGBTQ கப்பிள் கான்செப்ட ஃபன் ஃபில்ட் என்டர்டெய்னரா கொடுக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். அதை முகம் சுழிக்காத வகையில டைரக்டர் கிளி டுவால் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. LGBTQ கான்செப்ட்ல நம்மளுக்கு உடன்பாடு இல்ல, இருந்தாலுமே அதை காமெடி கலந்து வந்து ரசிக்கும்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இது சகஜமான ஒண்ணு அப்படின்றதுனால அதை வச்சு ஒரு காமெடி படம் எடுத்திருக்காங்க அப்படின்ற கோணத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அதனாலேயே பாத்தீங்கன்னா எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட்டை ஒரு ஹிலேரியஸ் காமெடியா ரொம்ப நல்லாவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிச்சு முடிட்டு வரைக்குமே நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிறிஸ்டன் ஸ்டூவர்ட், மெக்கன்சி டேவிஸ் இவங்க 2 பேருமே ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. டான் லெவி ஒரு ஹிலேரியஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அவருடைய சீக்வன்சஸ் எல்லாமே வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர் சொல்ற ஒவ்வொரு டயலாகும் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆப் வச்சு வந்து ட்ராக் பண்ற மாதிரியான சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு. பிரெடிக்டபிலிட்டி அண்ட் கிளிஷேவான காட்சிகள் நிறையவே இந்த படத்துல இருந்தாலுமே அது இந்த படத்துடைய ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். மீட் தி பேரண்ட்ஸ் படத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட காட்சிகள் அதிகமாவே இந்த படத்துல இருக்கும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு. 2020 வெளியான சிறந்த காமெடி படங்கள இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அழகான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஹாப்பியஸ்ட் சீசன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.